கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் ராசிநாதன் கர்மக்காரனான சனி பகவான் காலப்புருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியான நீங்கள் பிறவியிலேயே பொதுநல சிந்தனை கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சமுதாயத்திற்கும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு சொந்த வாழ்க்கை என்று வரும்போது உறவுகளில் எப்போதுமே புரியாத எதிரான பிரச்சனைகள் தான் இதுவரைக்கும் அரங்கேறி இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கை, சொந்த விஷயங்கள் என்று நீங்கள் கருதும் பொழுது அதில் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். நாம் யாருக்கும் துரோகம் நினைக்கவில்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே நினைச்சோம். அப்புறம் ஏன் இந்த உறவு நம்மை விட்டு விலகியது என்ற கேள்வியோடு தான் பல இரவுகளை நீங்க கடந்திருப்பீங்க. நீங்க காட்டிய அதீத பாசமும் நீங்க செய்த தியாகங்களும் தப்பான அர்த்தங்கள் கொள்ளப்பட்டு உறவுகளுக்குள் பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். விட்டு கொடுத்து போன இடங்களிலெல்லாம் நீங்கள் ஏமாளியாக பார்க்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்தது அவர்களாவது நல்லா இருக்கட்டும், நம்ம தான் நல்லா இல்லாம போயிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்க போயிருப்பீங்க. ஆனா அவர்கள் அதுல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவனிடம் இப்படி நம்ம அடித்து வாங்கிட்டோம், அவனை ஏமாற்றி விட்டோம் என்று அவர்கள் உங்களை தவறாக புரிந்திருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்க பொதுவாகவே தங்களுடைய உணர்ச்சிகளை வெளியில் அதிகமாக நீங்க காட்டிக்கொள்ள மாட்டீங்க. உள்ளுக்குள்ள இமயமலை போன்ற கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தாலுமே வெளியில் ஒரு தத்துவ நாணிய போல புன்னகையோடு வலம் வருவீங்க. உங்களின் இந்த முதிர்ச்சியை உலகம் எப்படி புரிந்து கொண்டது தெரியுமா? அவர் இரட்டை தன்மை கொண்டவர், 2 முகம் உடையவர், மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறார் என்று அவதூறுகளை உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களிடம் வீசியிருப்பாங்க. உங்களை 2 முகம் கொண்டவர்கள் என்று ஊருக்குள் பறைசாற்றிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். தங்களின் சுயநலத்திற்காக பல முகமூடிகளை அணிந்து உங்களை ஏமாற்றி இருந்திருப்பீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றி இருப்பீங்க. ஆனால் அது எதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. மற்றவங்க நம்மளை என்ன நினைத்து விடுவார்களோ, நம்மளை தவறாக பேசி விடுவார்களோ என்று நினைத்து உங்களை நீங்களே தவறாக சுட்டி காட்டிக்கொண்ட சில விஷயங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். காலம் உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் அவர்களின் உண்மையான முகத்தை காட்டியிருக்கும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி அவதூறு பேசியவர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது எப்படி தப்பியோடினார்கள் என்பதையும், உங்களை பயன்படுத்தி எப்படி அவர்கள் முன்னேறினார்கள் என்பதையும் பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா தோலுரித்து காட்டியிருக்கும். அந்த ஒரு தருணங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலுமே மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு நாணத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். தோல்விகளின் வழியும் கையில் தங்காத செல்வமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். முயற்சி செய்தும் ஏன் உங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போனது தெரியுமா? நீங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் பஞ்சம் கொடுக்காத ஒரு நபர்கள், எதையுமே திட்டமிட்டு செய்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள். இருப்பினுமே கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த பல முயற்சிகளில் இலக்கை நோக்கிய இறுதிப்படியில் சரிந்து போயிருக்கும். ஆனால் இறுதி வரைக்கும் நீங்கள் முன்னேறி போயிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சரிந்து கீழே விழுந்திருப்பீங்க. கடைசி நேர தடைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். எல்லாமே நல்லபடியாக முடிந்து விட்டது. இனிமே வாழ்க்கையில வெற்றி தான் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு நபரால் ஒரு காரியம் ஒட்டுமொத்தமாக தடைப்பட்டிருக்கும். அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நண்பராக கூட இருக்கலாம். எல்லாமே முடிந்து விட்டது என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தோஷமும் ஒரு பதட்டமும் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியிருக்கும், தடைப்பட்டு விட்டு இருக்கும். உங்களுடைய அதிபதி பலவீனம். உங்களின் ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியாக சஞ்சரித்த காலங்களில் உங்களின் புத்தி கூர்மையும் உழைப்பையும் உங்களுக்குள்ள மழுங்கடித்து முயற்சிகள் பாதியிலேயே முடங்கி போகக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இதுவும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனவழிகளை தேடி கொடுத்து கொண்டுதான் இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க உழைக்க அஞ்சக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்களுடைய திறமையால் பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடிந்தது. ஆனால் அதை எப்படி சேமிக்க வேண்டும் என்பது தெரியாமலே நீங்க போய்விட்டீங்க. உங்களின் தனஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் தாக்கங்கள் மற்றும் விரய சனியின் ஆதிக்கம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதனாலே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கடன்கள் வெளியில் நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க பணம் சம்பாதிப்பீங்க, அது உங்களுடைய கையில் தங்காமலோ மற்ற நபர்களுக்கு நீங்க கொடுத்தோ உங்களுக்கு பணம் இல்லாமல் போன நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு, ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசிக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசியை ஜென்ம சனியாக சனி பகவான் ஆக்கிரமித்திருந்த காலங்களில் சோதனைகள் ஒற்றியாக வரவில்லை, கூட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். இந்த நாற்புற தாக்குதலால் நீங்கள் நிலை குழந்து போயிருப்பீங்க. ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்குள் அடுத்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை உங்களுக்குள்ள எழக்கூடிய அளவுக்கு சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்டத்தை உங்களுக்குள்ள அடைந்து கொடுத்திருக்கும். துன்பங்களின் காலங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின்
சஞ்சாரத்தில் மாபெரும் விடிவெள்ளி தோன்றவும் ஆரம்பிக்கும். உங்களை வதைத்து வந்த ஜென்மசனியின் தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து உங்களின் தனலாப ஸ்தானங்கள் பலம் பெறவும் ஆரம்பிக்குங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் சனி பகவானின் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து ஜென்மசனியின் வீரியங்கள் குறைந்து உங்களின் தனஸ்தானமானது பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தேடி வந்துவிடும். குரு பகவானின் பார்வை உங்கள் மீது படவும் செய்யும். உங்களுடைய ராசி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் குருவின் பார்வையால் மங்களகரமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூடி வரும். திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய கும்பம் ராசி ஆண்கள் பெண்கள் என இருவருக்கும் திருமண யோகமானது இந்த ஒரு நேரத்துல கைகூடி வரும். ராகு கேதுவில் ஒரு சுழற்சியானது உண்டாகும். மனக்குழப்பங்களை தந்து வந்த ராகு கேதுக்கள் விலகி தெளிவை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு தேதி முதல் உங்களை சுற்றி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகி நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், கடன்களை அடைத்து விட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வேண்டும் போன்ற உங்களின் நீண்ட நாள் நியாயமான ஆசைகள் இனிமேல் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் அதற்கான பாதையை இந்த ஒரு தேதி முதல் உங்களுக்குள்ள திறந்தும் விடும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உறவுகளுக்குள் இருந்த புரியாத புதிர்கள் இனிமே உடைந்துவிடும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து கொள்வாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உண்மையான நட்பு துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். அதன் மூலம் உங்களுடைய மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலை பெறவும் செய்யுங்க. கும்பம் ராசிக்கு இனிமே தனலாப யோகங்கள் கூடி வரப்போகிறது. ஒரே ஒரு வருமானத்தை நம்பியிருந்த காலங்கள் மாறி பல வழிகளில் உங்களுக்கு பணமானது கையில் வந்து சேர்ந்துவிடும். உபரி வருமானம், உங்களின் பகுதி நேர உழைப்பு அல்லது சிறு முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள், நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலம் பெரிய தொகையானது உங்களுடைய கைக்கு வந்துவிடும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய நிலுவைகள் வராது என்று கைவிட்ட வாரா கடன்கள் எதிர்பாராத விதமாக திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். பூர்வ புண்ணிய பலன்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல வேலை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களால் அவர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறவும் ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளம் பெறுவதால் உங்களின் சிந்தனைகள் தீர்க்கமாக மாறும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து குலதெய்வ அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கவும் செய்யும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களின் கடுமையான உழைப்பிற்கு இதுவரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காமல் மற்றவர்கள் தட்டி சென்ற ஒரு நிலைமையானது இனிமே மாற ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களின் திறமையானது அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடியும் வரவும் வைக்கும். எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. தடைப்பட்ட விஷயங்கள் இனிமே உங்களுக்கு நல்லதாக மாறும். திருமணம், குழந்தை பாக்கியமின்மை, வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி அல்லது சொந்த வீடு கட்டுதல் போன்ற எந்தெந்த விஷயங்கள் முடங்கி கிடந்தனவோ அவை அனைத்துமே இனிமே எந்த விதமான தடங்களும் இன்றி மிக சுபமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க தொடக்கூட காரியங்கள் யாவும் உங்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றியை தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல வேலை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களால் அவர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறவும் ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளம் பெறுவதால் உங்களின் சிந்தனைகள் தீர்க்கமாக மாறும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரித்து குலதெய்வ அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கவும் செய்யும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களின் கடுமையான உழைப்பிற்கு இதுவரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காமல் மற்றவர்கள் தட்டி சென்ற ஒரு நிலைமையானது இனிமே மாற ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களின் திறமையானது அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடியும் வரவும் வைக்கும். எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. தடைப்பட்ட விஷயங்கள் இனிமே உங்களுக்கு நல்லதாக மாறும். திருமணம், குழந்தை பாக்கியமின்மை, வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி அல்லது சொந்த வீடு கட்டுதல் போன்ற எந்தெந்த விஷயங்கள் முடங்கி கிடந்தனவோ அவை அனைத்துமே இனிமே எந்த விதமான தடங்களும் இன்றி மிக சுபமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க தொடக்கூட காரியங்கள் யாவும் உங்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றியை தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும்.
நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.